ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது நம்ம பட்டாணி குருமா செய்ய போகிற சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி சட்டி காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டேங்க. அப்புறம் கிராம்பு, பட்டை, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, அப்புறம் வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் செஞ்சு ட்ரை பண்ணேங்க. சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரெசிபி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ பாருங்கள், நம்ம அது வணங்கிட்டே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதை எடுத்துக்கலாங்களா. நம்ம வெங்காயம் வணங்கிட்டே இருக்கட்டும். இப்போ அதுக்கப்புறம் தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டு, தக்காளி ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. நான் ஒரு 2 தக்காளி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக தக்காளி. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு முந்திரி, தேங்காய், சோம்பு. அது கருப்பாக இருக்கிறது என்னென்னா, நான் வறுத்து வச்ச தனியாக, என்கிட்ட தனியாத்தூள் இல்லை, அதனால் வறுத்து வச்ச தனியாவை எடுத்துக்கிட்டேங்க. அதை பொடி பண்ணி வச்சுருந்தேன், இடித்து வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்து மொத்தமாக பேஸ்ட்டாக அரைக்கி வச்சுட்டேங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கிட்டு, இந்த தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லா ஒரு சூப்பராக நல்லா இந்த பதத்துக்கு வரட்டும். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா குழையாக வணங்கணும். அப்போ தான் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனுக்கு தான் நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் வந்து கொஞ்சம் வாசம் வந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னா, ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை போட்டு நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு, நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. எனக்கு கரம் மசாலா பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேங்க. நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே சின்ன ஸ்பூனுங்க, பெரிய ஸ்பூன் கிடையாது, சின்ன ஸ்பூனு. அந்த இது யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகணும். அப்புறம் நல்லா மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டோன்னா, தண்ணி கலந்து நமக்கு எவ்வளோ தேவையான தண்ணியோ அந்தளவுக்கு நல்லா, இங்கே பாருங்கள், செம சூப்பராக இருக்குங்க. ஊற்றிட்டேங்க. நல்லா கொதி வரட்டும். எனக்கு தேவையான உப்பு பார்த்துட்டு உப்பு போடுங்க. நான் எப்போவுமே டேஸ்ட் பார்த்துட்டு தான் உப்பு போடுவேங்க. இப்போ வேக வச்சுருக்க பட்டாணிங்க, நான் வேக வச்சுருக்கிறேன், ஊற வச்சு வேக வச்சுருக்க பட்டாணி தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பட்டாணி குருமா இது பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்க. ஒவ்வொரு ரெசிபியும் நீங்கள் கொடுக்குற ஊக்கத்தினால மட்டும்தான் என்னால் போட முடியும். அதனால் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, அட்வைஸ் கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்ல கொதி வந்திருக்குங்க, நுரை கட்டி வரும். இப்போது அந்த பச்சை வாசனைலாம் போனால் அந்த நுரையெல்லாம் வருமா, நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுங்க பாருங்கள். ஆஹா, சூப்பரான ஸ்மெல்லு செமையாக இருந்துச்சுங்க. நல்லாவும் இருந்ததுங்க. இது என்னோடய ஸ்டைலுங்க. எனக்கு இப்படி தாங்க வரும் பட்டாணி குருமா. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், நம்ம சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க, பூரிக்கும் நீங்கள் நல்லா இருக்குங்க. ஆனால் நான் பூரிக்கு வேறு மாதிரி பட்டாணி குருமா வைப்பேன். அது ஒரு நாள் நான் உங்களுக்கு ரெசிபி போடுறேன். நான் ரொம்ப சூப்பர். வாசனைலாம் வேறு லெவலாக இருந்துச்சுங்க. சூப்பர் வாசனை அப்படி இருந்துச்சு. நம்ம எல்லாமே நல்ல ஒரு வாசனையோடு நம்ம உள்ளதாக செஞ்சுருக்குறோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நல்ல